மழைக்காலத்தில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக புதுச்சேரி அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய செய்தியாளர் இளமுதன் விவரம் என்ன? புதுச்சேரி சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் வேளாண் துறை தொடர்பான விவாதம் முடிந்த நிலையில் வேளாண் துறை அமைச்சரான தேனி ஜெயக்குமார் பதிலளித்தார். அப்பொழுது மீனவர்களுக்கு வழங்கப்படுவது போல விவசாயிகளுக்கும், அதாவது விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உறுப்பினர் கோரிக்கை வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மழைக்கால நிவாரணமாக ஆண்டுதோறும் கூலி தொழிலாளர்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த ஆண்டிற்கான தொகை வரும் நவம்பர் மாதம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதே போல இலவசமாக பெண்களுக்கு பயணியர் விடுதி, அதாவது வெளியூரில் இருந்து சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்களுக்கு புதுச்சேரி மற்றும் 4 பிராந்தியத்தில் உள்ள ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் இலவச விடுதி திறக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல புதுச்சேரி உள்ள திருநங்கையருக்கு தனி வாரியம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு நல உதவிகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதே போல கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் வழங்குவது தொடர்பான கோரிக்கை எழுந்தபோது விவசாயிகளுக்கு தேவையான தீவனங்கள் அவர்கள் வீடு தேடி கொண்டு கொடுப்பதற்காக ஒரு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லம் தேடி கால்நடை தீவனம் என்ற திட்டம் அமைக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதே போல விவசாயிகளுக்கு சூரிய சக்திகள் மின் மோட்டார் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு கொண்டு வரும் நெல்லிற்கு ஒரு மூட்டைக்கு, அதாவது ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய் ஊக்கப்பரிசும், அதே போல பருத்திக்கு ஒரு கிலோவுக்கு 3 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல காரைக்காலில் இயங்கி வரும் வேளாண் கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகமாக இந்த ஆண்டே மாற்றப்படும் என்று வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கார். தேவா, தகவலுக்கு நன்றி இளமுதன்.